ஹலோ கைஸ், வெல்கம் டு குயிட்டட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஷிப் யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷிப் யூஎஸ்டிடின்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு மீம் கோயின். இந்த மீம் கோயின் வந்து எங்களுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக எங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்னு சொன்னால் எங்களுக்கு 2021 2024 வேவ் 2 வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கும். அதுக்கு பின்னால் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஷிப் யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு 2021 அது மட்டும் இல்லாமல் 2023 இந்த லோ ஜோன் இருக்குது, அந்த லோவில் தான் இப்போ கரெக்டாக ட்ரேட் ஆகுது. அந்த லோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.00000061 வந்து எங்களுக்கு ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த ஜோன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு முன்னாக ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த ஜோன் ஸ்டார்டிங் இது இருக்கிற இந்த ஜோன்லேருந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மூவ் வந்து 1384%, ரெண்டாவது மூவ் வந்து கிட்டத்தட்ட 639% எங்களுக்கு பம்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷிப் வந்து இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு அந்த புல்லிஷ் உடைய ஃபார்மில் தான் இருக்குது. இங்கே பார்க்கலாம். எஸ், இந்த பிளேஸில் எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்குது. பிரேக் அவுட்டுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸாக இருந்து இங்கே ஒரு விக் ஃபீலிங் இருந்திருக்குது. அந்த விக் ஃபீலிங் வரைக்கும் எங்களுக்கு வந்துருக்கு மார்க்கெட். எஸ், அந்த விக் ஃபீலிங் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் எங்களுக்கு ரிஜெக்ஷனாக இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சின்ன ஒரு ஃபாலிங் வீச் நடந்திருக்கும். அந்த ஃபாலிங் வீச் பிரேக் அவுட்டுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூவ் ஒன்று கொடுத்துட்டு எங்களுக்கு நியூ வோல்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எஸ், இப்போ கரெக்டாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஜோன் இந்த பிளேஸ்ன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், இந்த பிளேஸில் பட்டுட்டு இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எங்களுக்கு போயிட்டு இந்த ட்ரெண்ட் என்ன ஃபஸ்ட் ரிஜெக்ஷன், அதுக்கு பின்னால் திருப்பி கீழே, அதுக்கு பின்னால் பிரேக் அவுட். இப்போ இங்கே பாருங்கள், எங்களுக்கு இப்போ வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது. சப்போர்ட் வந்து இப்போ மேலே மூவ் ஆகுது. மேலே போயிட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி பிரேக் அவுட் ஒன்று கொடுக்கலாம். அப்படி திருப்பி பிரேக் அவுட் கொடுக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இதோடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். எங்களுக்கு இந்த விக் ஃபீலிங் வரைக்கும் இந்த விக் ஃபீலிங் ஜோன் வரைக்கும் எங்களுக்கு வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 0.00034747 இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 500%, கிட்டத்தட்ட ஒரு 5x வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி வெரி ஹையாக இருக்குது இந்த ஷிப் கோயின். பட் இந்த கோயின் வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் இந்த ப்ராஃபிட் வராது. பட் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஹோல்டராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளாக இருக்கும். அப்போ இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்து இதெல்லாம் பிரேக் அவுட் நடந்து மேலே மூவ் ஆகுது ஃபர்ஸ்ட், செகண்ட், தென் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேர்ட் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எங்களுடைய சேஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் 436%. இது வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். விக் ஃபீலிங் செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட 500%. சரியா? அப்போ உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து எங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ். இந்த லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸில் வந்து நாங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் தான் கரெக்டான பிளேஸாக இருக்கும் பை பண்ணி போகிறதுக்கு. உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் கரெக்டாக இன்னும் கிளியராக வேணும். டெய்லி சார்ட்டில் பாருங்கள், டெய்லி சார்ட்டில் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லி டெய்லி சார்ட்லையும் வந்து எங்களுக்கு நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் என்ன மாதிரி போடணும் அதே மாதிரி தான் டெய்லி சார்ட்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி சார்ட்டில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. இப்படி வரும். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பம்பாக தான் இருக்கும். இது வரைக்கும் போய்ட்டு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் ரிஜெக்ஷன் நடக்கும், திருப்பி மார்க்கெட் கீழே வரும், கீழே வந்துட்டு திருப்பி சரியான ஒழுங்கான பிரேக் அவுட் ஒன்று கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் உள்ளது நான் காட்டுன்னு எக்ஸாக்ட் பிரேக் அவுட் நடக்கிறது கிட்டத்தட்ட 147 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கிட்ட 3-4 மாதம் கிட்ட எங்களுக்கு வந்து டைம் ஒன்று எடுக்குது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட்
ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அந்த சீசனில் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அந்த சீசன் எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து வேவ் 1 என்டர் ஆகும். இப்படி வேவ் 1 வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி வெரி ஹையாக இருக்குது. நான் உங்களுக்கு RSI எனபிள் பண்ணி காட்டுறேன். RSI பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. பட் ஓவர் சோல்டுக்கு போகல. எங்களுக்கு முதல்ல ஓவர் சோல்டு போனது மட்டும் ஓவர் சோல்டு போயிட்டு இருக்குது. அதுக்கு பின்னால் எல்லாம் இந்த ஜோனுக்கு வந்தது எல்லாம் பாருங்கள். இந்த ஜோன் வந்து ஓவர் சோல்டு கிட்ட வந்துட்டு தான் எங்களுக்கு இங்கே மூவ் ஆகிருக்கும். இப்போயும் பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு கிட்ட வந்து இருக்குது. இப்போயும் இங்கே வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஹையாக தான் இருக்குது. எஸ், இப்போ இதெல்லாம் வந்து வெரி வெரி ஹையாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் பை பண்ணி போட்டிங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து பிரேக் அவுட் கிட்ட வச்சு நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் பிரேக் அவுட் லைன் இருக்குது அதுலேருந்து பை பண்ணிங்கன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 2023 நவம்பர்லேருந்து 2024 மார்ச் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம், மேக்ஸிமம் ஒரு 6 to 7 மாதம் எடுக்கும் உங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு. இப்போ நீங்கள் பை பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 8-10 மாதம் மாதிரி போகும். ஆனால் உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து வெரி ஹையாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன அமௌண்ட் தான் இருக்குது. இப்போ சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் பெரிய அமௌண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட $100 தான் இருக்குது. இப்போ $100 வந்து நீங்கள் ஒரு $500-600 ஆகணும்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இங்கே பை பண்ணி போட்டுட்டு இந்த ப்ளேஸில் வந்து செல் பண்ணலாம். இந்த ப்ளேஸில் செல் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து அங்கே வச்சு ஒரு $600 கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இப்போ $600 ப்ராஃபிட் வந்ததுக்கு பின்னால் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி இருக்கிற காயின்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்து வெயிட் பண்ணி நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 600 உங்களுக்கு 6000 ஆகலாம், 60,000 ஆகலாம். அப்படி உங்களுக்கு கூட்டிட்டு போகலாம். இப்போ 6000 இருக்குதுன்னா 6000 இன்னும் ஒரு 100 or 200% பம்ப் ஆகிற காயின்ஸை பார்த்து நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து 600 வந்து ஒரு 1200, 1800 அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதுக்கு பின்னால் திருப்பி நீங்கள் இந்த மாதிரி 100, 200, 300, 500% போகிற மாதிரி ஒவ்வொரு காயின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி காயின்ஸில் நீங்கள் பார்த்து டார்கெட் பண்ணி வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரேடராக மாறிடும். பட் அது வந்து ஒரு ட்ரேடராக இருக்குது. அது வந்து ஒரு இன்வெஸ்டர் அந்த மாதிரி தான் வரும். ட்ரேடர்னு சொன்னால் சின்ன சின்ன டைம் ஃப்ரேம் ட்ரேட்ஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு வெளியாகிறது. பட் இன்வெஸ்டர்னு சொன்னால் நீங்கள் பை பண்ணி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுவீங்க. ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு லாங் டர்ம் பீரியடுக்குனால ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டோட புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியாகிடுவீங்க. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.